வெள்ளக்கோவில் அருகே அதிகாலையில் நடந்த கோர விபத்து. பணியில் இருந்த காவலர் மற்றும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே பலியான துயரம் நிகழ்ந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் சோதனைச் சாவடி அருகே விபத்துக்குள்ளான ஒரு லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் காவலர்களும் ஓட்டுநரும் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதே திசையில் மின்னல் வேகத்தில் வந்த மஹிந்திரா சைலோ கார் நின்றிருந்தவர்கள் மீது மோதி லாரியின் பின்புறம் பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் வெள்ளக்கோவில் காவலர் ரவிச்சந்திரன் மற்றும் லாரி ஓட்டுநர் செந்தில் ஆகியோர் தூக்கி வீசப்பட்டு பலியாகினர். காரில் பயணித்த மயிலாடுதுறையைச் சேர்ந்த நரசிம்மன், அவரது மனைவி சாந்தலட்சுமி, மகன் பாலாஜி மற்றும் கார் ஓட்டுநர் ராம் ஆகிய 4வரும் கார் இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்தனர். கோவையில் பணியில் இருக்கும் மகனை விட்டுவிட்டு ஊர் திரும்பிய போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. உயிரிழந்த காவலர் ரவிச்சந்திரனுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். அதிவேகமே இந்த உயிர் பலிகளுக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.